ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதை கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கான எபிசோட் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு முழுசாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதி பல வேலைகளை மாப்பிள்ளை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு திட்டத்தை போட்டு அந்த இடத்துல அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பழி யார் மேலே போய் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யா மேலே போய் அந்த பழி விழுந்துருது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சத்யா மேலே விழுகிற பழியை வச்சு நீங்கள் என்ன ஸ்ருதி பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான எபிசோடில் நம்ம ஸ்ருதி பல சதி திட்டங்களை பண்ணாங்க. என்னாச்சுன்னா, போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அபி கூட சில பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. எடுத்துகிட்டு அதை கிராஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துலையும் நடக்க போகுது. நம்ம சத்யாவும் தேவியும் ரெண்டு பேரும் ரொம்ப மாப்பிள்ளைக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேசரிலாம் வகை வகையாக பண்ணிகிட்ருக்காங்க. மாப்பிள்ளை வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதியை பார்க்குறதுக்காக மாப்பிள்ளை வீடு அர்ஜுன் வீட்டுக்கு வந்துருச்சு. வந்துட்டு மாப்பிள்ளை வீடு எல்லாருமே உட்காந்துருக்காங்க. செல்வநாயகி கிட்ட மாப்பிள்ளையோட அம்மா சொல்கிறாங்க, நான் என் பையனுக்கு எங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு இடம் பார்க்கணுன்னு நினச்சி வச்சுட்ருந்தோம். அதே மாதிரி நீங்கள் தான் எங்கள் செல்வாக்குக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ஸ்ருதியோட ஃபோட்டோ பார்த்தப்பே என் பையனுக்கு ஸ்ருதியை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அம்மா செல்வநாயகி கிட்ட சொல்கிறாங்க. மாப்பிள்ளை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், ஸ்ருதி ஃபோட்டோவில் பார்த்தப்ப எனக்கு ஸ்ருதியை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே செல்வநாயகி, ஓகே, இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம், உங்களுக்கு பிடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேணாம். ஸ்ருதி என் தம்பி பொண்ணாக இருந்தால் கூட ஸ்ருதிக்கு என் பொண்ணுக்கு நான் என்னெல்லாம் செய்வேனோ அது எல்லாத்தையும் தான் நான் ஸ்ருதிக்கு செய்வேன். என் பொண்ணுக்கு செய்யக்கூடிய சீரு சாமான் நகை நட்டு பாத்திரம் மண்டோ எல்லாமே பக்காவாக என் பொண்ணுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லாமே எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா என் தம்பியோட பொண்ணு என் பொண்ணு மாதிரி தான், நான் இன்னும் வரைக்கும் அவளை வளர்க்குறேன், நான் அவளை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி செல்வனாகி இந்த விஷயத்தெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட சொல்கிறாங்க. மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் இருந்தே ஓகே, எங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த அளவுக்கு பாசமாக வச்சுருக்கது எங்களுக்கு புரியுது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா விஷயமும் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போ தான் நம்ம சத்யாவும் தேவியும் கேசரி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. உடனே செல்வனாகி, சத்யா எல்லாருக்கும் கேசரி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் தேவியும் வந்ததுக்கப்புறமா இதுதான் என் வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு சொல்லிட்டு தேவியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ரெண்டாவது நம்ம சத்யா வந்ததுக்கப்புறமா இவ தான் என்னோட இளைய மருமக அப்படின்னு சொல்லிட்டு இளைய மருமகளையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. உடனே சத்யா கிட்ட எல்லாருக்கும் கேசரி கொடுமா அப்படின்னு சொல்லுவோம். சத்யாவும் எல்லாருக்கும் கேசரி கொடுக்குறாங்க. கேசரி சாப்பிடுங்க மாப்பிள்ளை, என்ன பொண்ணு வேணுமா, பொண்ணு வர்றதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, பொண்ணை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆர்வமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே மாப்பிள்ளை இல்லை, நான் ஃபோட்டோவில் பார்த்துருந்தேன், எனக்கு ஸ்ருதி அப்போவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நேரில் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்புறம் சரி மாப்பிள்ளை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாருமே கேசரி சாப்பிட்றாங்க. கேசரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவையும் தேவியும் புகழ்ந்து தள்ளுறாங்க. சரி என்னப்பா எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு, இப்போ எப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதியை பொண்ணை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் பொண்ணை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே ஸ்ருதியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே போய் ஸ்ருதியை கூட்டிகிட்டு வராங்க. ஸ்ருதியும் மகாலட்சுமியும் நல்லா சிரிச்ச முகமாக எல்லாரும் முன்னாடியுமே நிற்கிறாங்க. நின்றதுக்கப்புறமா மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட தட்டில் ஒரு 6 காஃபி டம்ளர் இருக்குது. பொதுவாக பொண்ணு பக்கம் வந்தாலே ஒரு கலாச்சாரம் இருக்கும்ல, இந்த மாதிரி நிறையா கப்ஸ்லலாம் காஃபி வச்சு மாப்பிள்ளையோட அம்மா அப்பா மாப்பிள்ளை எல்லாருக்கும் கொடுப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது. உடனே ஸ்ருதியும் காஃபி கொடுக்குறான், மாப்பிள்ளைக்கும் காஃபி கொடுக்குறாங்க. மாப்பிள்ளையும் பார்க்குறாங்க, மாப்பிள்ளையும் ஸ்ருதியை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட்லேயே பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம ஸ்ருதிக்கு தான் தெரியுமே, நம்ம ஸ்ருதிக்கு எப்பேற்பட்ட கோடீஸ்வர மாப்பிள்ளை வந்தாலும் எவ்வளோ அழகன் வந்தாலும் ஸ்ருதிக்கு அடுத்தவன் புருஷனுக்கு தானே ஆசை, அது நமக்கு தெரியுமே. அப்போ அப்படி இருக்கும்போது ஸ்ருதிக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கலைங்கிறது நமக்கு தெரியும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ருதி என்ன சதி வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். உடனே எல்லாமே நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா பேசிகிட்டு இருக்கோமோ உடனே மாப்பிள்ளைக்கு ஒரு பெயிங்கன்னு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் வந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தா நம்ம ஸ்ருதியோட அம்மா அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தவங்க டக்குன்னு ஸ்ருதி காஃபி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்ருதியோட அம்மாவை காணோம். எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யாவோட கிச்சனுக்கு போயிருக்காங்க. சத்யாவும் தேவி நின்று கேசரி பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அந்த கிச்சனுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சத்யாவோட ஃபோனை எடுத்திருந்தாங்க இல்லையா. உடனே சத்யாவோட ஃபோனை அதே பிளேஸில் போயிட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. அதே பிளேஸில் போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போ தானே தெரியாது அந்த ஃபோனை அவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சத்யா அந்த ஹாலில் தான் நின்றுட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு சத்யாவோட ஃபோனை கிச்சனில் போய் வச்சுட்டு வந்தாச்சு ஸ்ருதியோட அம்மா. அதுக்கப்புறம் தான் பெயிங்கன்னு மெசேஜ் வருது. மெசேஜை பார்த்துட்டு உடனே மாப்பிள்ளை டக்குன்னு ஃபோனை தூக்கிட்டு எந்திரிக்கிறார். எந்திரிச்சு
எந்திரிச்சோடனே செல்வநாயகி கேட்குறாங்க, என்னாச்சு மாப்பிள்ளை, என்ன திடீர்னு எந்திரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, பொண்ணு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, எனக்கு பொண்ணை பிடிக்கல அப்படின்ட்டார் மாப்பிள்ளை. என்னடா பொண்ணை பிடிக்கலன்னு சொல்கிறாரு, என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், எப்படி உங்கள் பொண்ணை பிடிக்கும், இவ்வளோ சீப்பான ஃபேமிலியில் போயிட்டு வந்திருக்கேன்னு நினச்சா எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்து ஃபோனை தூக்கி காட்டுறாரு. பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியும் அபியும் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிக்கு. யார் நம்ம ஸ்ருதிக்கு வந்து அபி வந்து கணத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிக்கு. இதை ஏஐ மூலமாக ஏஐயில் தான் இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. நம்ம ஒரு ஃபோட்டோ கொடுத்து இதை கிஸ் பண்ணுற மாதிரி கொடுனா கொடுத்துரும், ட்ரெஸ் எல்லாம் கொடுனா கொடுத்துரும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ஏஐயில் வந்துருச்சு. அப்படின்னு இருக்க பட்சத்தில் நம்ம ஸ்ருதிக்கு அபி வந்து கிஸ் பண்ணுற மாதிரி பிக்கை வந்து ஏஐ வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இதை நம்ம ஸ்ருதி தான் இந்த சதி வேலையை வந்து பார்த்து, யார் இது சத்யாவோட மொபைலில் இருந்து சத்யாவோட மொபைல்லேருந்து மாப்பிள்ளை நம்பரை போட்டு மாப்பிள்ளை காமிச்சிருக்காங்க. இப்போ அது எப்படி ஆகும், சத்யா தான் அந்த ஃபோட்டோவை கிராஃபிக்ஸ் பண்ணி மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு எடுக்கிறதுக்காக பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும். இப்போ எப்படி ஸ்ருதியோட கல்யாணமும் ஸ்டாப் ஆயிடுச்சு, பழியும் வந்து சத்யா மேலே வந்துடுச்சு. இதுதான் ஸ்ருதி வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம். அப்படி தான் வந்து இப்போ நடந்துருச்சு. உடனே மாப்பிள்ளைகிட்ட வந்து, இல்லை இது ஏஏ கிராஃபிக்ஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ளை, கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக யாரோ சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படிங்க, அதெல்லாம் முடியாது, இப்படி ஒரு பிக்சரை பற்றி இது ஏஐயோ உண்மையோ யாருக்கு தெரியும், இந்த ஃபோட்டோவில் இருக்குது நீங்கள் தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு அபியை பார்த்து மாப்பிள்ளை கேட்குறாரு. உடனே அபி சொல்கிறார், சார் நான் தான் சார், ஆனால் சத்தியமாக வந்து அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கலை சார், என் கூட காலையில் ஸ்ருதி வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டா, நாங்கள் எடுத்தோம், அவ்வளோதான் சார், ஆனால் இது இப்படி வரும்னு எனக்கு தெரியாது சார், இப்படி நான் ஃபோட்டோ எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. உடனே வந்து ஸ்ருதி வந்து, அம்மா ஆமாம்மா மாமா சொல்கிறது கரெக்டு தான், நாங்கள் நார்மலாக தாம்மா ஃபோட்டோ எடுத்தோம், ஆனால் இப்படி ஒரு ஃபோட்டோ வந்து நாங்கள் எடுக்கவே இல்லை, சத்யா தாம்மா இந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சிருக்கா, சத்யாவோட ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லவும், உடனே அர்ஜுன் வந்து, மாப்பிள்ளை அந்த ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மாப்பிள்ளையே அந்த ஃபோனை அர்ஜுன் கிட்டே கொடுக்குறாங்க. அர்ஜுன் பார்த்தா சத்யாவோட நம்பர்லேருந்து அந்த ஃபோட்டோ போயிருக்கு. அப்போ தான் வந்து அர்ஜுனுக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. சத்யா நம்பரில் இருந்தால் போயிருக்கு, நீ இவ்வளோ சீப்பாக நடந்து பண்ணி எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் நடத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னி, செல்வநாயகிக்கும் சத்யா மேலே செம்ம கோவம். செல்வநாயகிக்கு மனசுக்குள்ளே இருக்கும், எப்படியோ அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணோம், நம்ம ஸ்ருதி பிரில்லியண்டாக யோசித்து இந்த கல்யாணத்தை நிறுத்த ரெடி பண்ணி ஐடியா பண்ணி திட்டம் போட்டுட்டா, எப்படி இதை சத்யா அனுப்பியிருக்க மாட்டா, நம்ம ஸ்ருதி தான் அனுப்பியிருப்பா. இது எல்லா விஷயமே செல்வநாயகிக்கு தெரியும். தெரிஞ்சாலும் செல்வநாயகி தானே இதில் உடந்த. தேவிக்கு செம்ம ஷாக். ஆனால் தேவிக்கு தெரியும், தங்கச்சி எப்படி தான் தப்பு பண்ணியிருக்க மாட்டா, தங்கச்சி வந்து நம்ம கூட தான் இருந்தா, சமைக்கிறதுல முடிகிறதுலேருந்து தொடங்குற வரைக்கும் நம்ம கூட தான் இருந்தா. அப்படின்னு இருக்கும்போது அவகிட்டே அவள் ஃபோன் இல்லைங்கிறது தெரியும். இதுக்கு இடையில நம்ம சத்யாவுக்கு வந்து திடீர்னு அப்போ தான் யோசனை வருது, ஃபோன் இல்லை, ஃபோனை எங்கே வச்சோன்னு தெரியலேன்னு யோசனை வந்து திரும்ப அடுப்படிக்கு போகிறாங்க. போனப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி தான் ஸ்ருதியம்மா ஃபோனை வச்சுட்டாங்களோ, அதோட சத்யாவும் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க. இந்த கூத்துலாம் நடந்துட்டுருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.